யாருடைய நாமத்திலே காத்துக்கொண்டேன் இயேசு சொல்றாரு. உம்முடைய நாமத்திலே காத்துக்கொண்டேன். எனக்கு தந்தவங்களை நான் உம்முடைய நாமத்திலே காத்துக்கொண்டேன். வேத எழுத்தின்படி அந்த ஒருத்தர் மட்டுமே கெட்டு போனாலும் அல்லாம வேற யாருமே கெட்டு போக இல்லை. 11 படிங்க. 11 இருக்கிறார்கள். உம்மிடத்துக்கு வருகிறேன். பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். ஆமென். இவங்க எங்க ஒப்பு கொடுக்கிறாரு? நாங்க வாரேன், நம்மளை போல ஒன்றாயிருக்கும்படிக்கு நான் என்ன செய்றேன்? உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்க நாமத்தை நீங்க என்ன செய்யுங்க? காத்துக்கொள்ளுங்க. இதேதான் பவுல் சொல்லுவார். எனக்கு தந்தது எல்லாம் நான் அவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன், ஆனபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியர்களை எல்லாம் நான் செய்வேன்னு நான் விசுவாசிக்கல. எனக்குள்ள இருக்கிறவர் செய்வார் என்று நான் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட திட்டங்கள் உங்க மூலமா இல்ல, நீங்க இல்ல, உங்களுக்குள்ள இருக்கிறவர் அவர் செய்வார். நீங்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறபடினால் நீங்கள் அசைக்கப்பட மாட்டீங்க. அல்லேலூயா. உங்களுக்கு குறிக்கப்பட்ட திட்டங்கள், உங்களுக்கு குறிக்கப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் உங்க மூலமாய் அவர் உங்களை கொண்டு வெற்றி சிறக்க பண்ணுவார் என்று அவர் மேல் நாம் நம்பிக்கையா இருக்கிறபடினால் நாம் அசைக்கப்படுவதில்லை. நீங்க ஏதாவது சொல்றாரா இயேசு கிறிஸ்து? நீர் எனக்கு தந்தவரை நான் காக்கும்படிக்கு 40 நாள் உபவாசம் பண்ணிவரை காத்திருக்கிறேன் என்று சொல்றாரா? தன் திறமை குறித்து எதாவது சொல்றாரா? சொல்லவே மாட்டார். அதே போல அப்போ சொல்றோம், தன் திறமை குறித்து பேசவே மாட்டாங்க. பேதுரு உடனே எழுப்பி தூக்கி விடுகிறாரே, உடனே ஆச்சரியப்பட்டு பேதுரு பார்க்கிறாங்க. உடனே பேதுரு அப்படியே சுத்திட்டான். இதெல்லாம் சாதாரணமானது இல்ல, இயேசுவோட நான் வைராக்கியமா இருந்தேன், அதனாலதான் எனக்கு இந்த வல்லமை அப்படி பேதுரு சொன்னாரா? சொல்லல. என்னை நோக்கியே பார்க்கிறீங்க. நான் என் சுய பக்தினாலேயோ என் சுய சக்தினாலேயோ எழுப்பவில்லை. நீங்கள் அடித்த இயேசு மேல் உள்ள விசுவாசத்தினாலே நான் எழுந்தான். அல்லேலூயா. அப்போஸ்தலர் பாருங்க, அவர் தான் சொல்லுவாங்க. யாருமே நானும் சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா. நான் உங்களுக்காக இப்படி காத்திருந்து ஜெபம் பண்ணினேன், அதெல்லாம் நம்ம பேசப்படுறதே கிடையாது. அந்த மனுஷன் செத்து போயிட்டான். அல்லேலூயா. இப்போ நமக்கு அவர் இருந்து நம்மளை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். இப்போ நம்ம ஒவ்வொரு இயக்கமும் அவர் நமக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். நீங்க ஒவ்வொரு சிந்தையும் பேச்சும் நீங்கள் அல்ல, அவர் உங்களுக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நான் அல்ல, அவரோடு கூட நான் கிறிஸ்துவோடு கூட நான் மரித்து விட்டேன். இப்பொழுது நான் பிழைத்திருப்பது நான் அல்ல, அவரே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்ற விசுவாசத்தினால்தான் அவள் ஒரு ஜெயம் எடுக்கிற வாழ்க்கையை செய்ய முடிந்துச்சு, ஒரு வெற்றி வாழ்க்கையை செய்ய முடிந்தது, இந்த பூமியிலே உறுதியாக சொல்ல முடிந்தது. இன்னைக்கு நமக்கு சொல்லுகிறார், என்னோடு கூட அவர்கள் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று இயேசு பிதாவினிடத்தில் ஜெபித்திருக்கிறார். பவுல் சொல்றார், நாம் இருப்பேன் என்று சொல்லுகிறார். நாம் அந்த விசுவாசத்தை தான் நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த ஆவிலே தான் நாம் நிலைத்திருக்கிறோம். அவரோடு கூட நாம் ஒன்றாய் இருக்கிறோம் என்று நம்மை குறித்து எழுதப்பட்டிருக்கிறபடி அவர் உடனே கூட தள்ளி போடுவாரா? தள்ளி போட மாட்டார். அல்லேலூயா. அவரோடு கூட நாம் ஒன்றாய் இருப்போம். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த உபதேசத்துக்குள்ள இந்த பிரமாணத்துல ஆவின் பிரமாணத்துல இருக்கிற ஒருவரை கூட தேவன் விட மாட்டார். ஒருவரை கூட தேவன் விட்டு கொடுக்க மாட்டார். ஏனென்றால் நீங்கள் வெளியேறப்பட்ட ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள். ரத்தத்தினால் அவர் சொந்த ரத்தத்தை கொடுத்தவங்களை மீட்டெடுத்திருக்கிறார். அவர் உங்களை பிசாசுக்கு ஒப்பு கொடுக்க ஒருவரும் அனுமதிக்க மாட்டார். இந்த உலகத்துக்கு ஒப்பு கொடுக்க ஒருவரும் அனுமதிக்க மாட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். என்னை ஒருபோதுமே தேவன் விட்டு கொடுக்க மாட்டார். தேவன் சொன்னார், என்னிடத்தில் வருகிறவரை நான் புறம்பே தள்ளுவது இல்லை. என்னிடத்தில் வருவர் ஒருவரையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என்னை விசுவாசிகளுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதே என்னை அனுப்பின பிதாவுடைய சித்தமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் நித்திய ஜீவனை கொடுக்க வேண்டும் என்பதுதான் பிதாவுடைய சித்தம். அல்லேலூயா. ஆகவே நம்மளை குற்றம் கண்டுபிடிப்பது அவருடைய வேலை இல்லை. அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டயா, மறுபடியும் நீ பிறந்தாயா, நீ உலகத்துக்கு ஒருவர் இல்லை, நான் கிறிஸ்துவை எத்தனை பேர் விசுவாசித்தார்கள் அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள். உலகத்தின் பிள்ளை இல்லை, ஆதாமின் பிள்ளை இல்லை, தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. இந்த பிள்ளைகள் அவர் எங்கே
அவரோடு கூட இவர்களும் இருப்பார்கள். ஆமென். இயேசு எங்க இருப்பாரோ அவரோடு கூட நாமும் அங்கே இருப்போம். ஆமென். அல்லேலூயா. இந்த உடம்புக்குள்ள நீங்க இருந்துதான் தேவனை என்ன செய்யணும்? தேடணும். இந்த உடம்புக்குள்ள இருந்துதான் நீங்க என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். இதுல என்னெல்லாம் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கு நீங்க பார்க்கணும். நீங்க பார்க்கும்போது தான் உங்களுக்குள்ள இருக்கிறது வேறு கண்ணாடி. நீங்க யார் என்பதை காண்பிக்கும். அல்லேலூயா. நீங்க டெய்லி இந்த பைபிளை படிக்கும் பொழுது டெய்லி பார்க்கும்போது நான் யாருன்றதை இந்த வசனம் காணிக்கும். நீ சாதாரணமான உலகத்துக்குரியவன் இல்ல, நீ உன்னதத்துக்குரியவன், நீ பாவத்துக்குரியவன் இல்ல, அவரோடு கூட ரத்தத்தால் கழுவப்பட்டவன், அவரை விசுவாசம் பண்ண ஒரு நீதிமான், நீ பரிசுத்தவானா இருக்கிற, நீ தேவன் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற, நீ இன்னும் இயேசு கிறிஸ்து ஒன்றா இருக்கிற, ஏதெல்லாம் உங்களுக்கு காட்டி கொடுக்கும். நீங்க இதை பார்க்காம இருந்தா என்ன செய்வீங்க? உலகம் என்னத்தை சொல்லுதோ அதை தான் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. உலகம் என்னத்தை பேசுதோ அதை பார்த்துட்டு இருப்பீங்க. ஏன்னா அதுல நீங்க திடத்தாங்க. அது என்ன செய்யும்? நான் இப்படிதான் அப்படின்னு சொல்லுது. இதுக்கு ஜஸ்டின் ஒரு வார்த்தை சொன்னாரு. ஒரு திருடன் அவனை என்ன செஞ்சாங்க? திருட்டு தொழில இருக்கிறான். அந்த திருட்டு தொழில இருந்து அவன் எத்தனை செஞ்சான்? படிச்சு போலீஸ் ஆயிட்டான். போலீஸ் ஆயிட்டான். இப்போ போலீஸ்காரன் விசில் அடிக்கிறான், இவன் ஓடுறான். ஏன்? அந்த திருட்டு புத்தி இப்போ என்ன செய்யுது? இருக்குது. எதனால? நான் போலீஸ் அவனுக்கு தெரியல. நான் போலீஸ் இப்போ ஓட வேண்டிய அவசியம் இல்லை. இது தெரியல. நாம என்ன செய்வோம்? ஏன்னா திருடம்னா போலீஸ் வர நினைச்சோம் ஓடுவோம். அவன் தெரிஞ்சுச்சுன்னா போலீஸ் இப்போ நான் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. அவன் தெரிஞ்சுச்சுன்னா நினைச்சுவான் கண்ணாடியை பார்த்து ஓடலாம் போலீஸ் அப்படி இருந்தாலும் திருடன் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இது தெரியல. தன் சாயம் தெரியலன்னா பழைய புத்தி தான் வரும். பழைய எண்ணம் தான் வரும். திருட்டு தான் நிச்சயம் வரும். அவளை பார்க்கறதுல ஓடதான் தோணும். அல்லேலூயா. அதனால தேவனுடைய வார்த்தை கேட்கிறவர் தன்னை இந்த வசனம் வந்து தன் கண்ணாடி உங்களை யாருக்கு காட்டி கொடுக்குது. அப்ப நீங்க யாரு இருக்கிறது உங்களுக்கு தெரியணும்னா வசனத்தை நீங்க என்ன செய்யணும்? படிக்கணும், கேட்கணும். இப்ப நீங்க கேட்டுக்கிட்டு பாருங்க. இப்போ உங்களுக்குள்ள என்ன இருக்கும்? தேவனுடைய பிள்ளை, நான் கிறிஸ்து ஒன்றா இருக்கிறோம். இந்த எண்ணம் இருக்கும். கண்ணாடி நீங்க பாத்துக்கீங்க. நீங்க போன கண்ணாடி மரத்தை கொஞ்ச நாள் இந்த மண்ணு தூசின்னு இருப்பாங்க பாருங்க. அவங்க கிட்ட உறவாடிட்டு இருந்தா உங்களுக்கு இது மறந்துடும். அதான் பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன அது நான் ஏதோ பண்ணிட்டேன், நான் இப்படி பண்ணிட்டேன், அப்படி பண்ணிட்டேன், அந்த எண்ணத்தோட வரும். டெய்லி நீங்க பார்க்கணும். கண்ணாடி டெய்லி பார்க்கணும். அல்லேலூயா. பார்க்கறதுல நீங்க எப்படி இருக்கீங்க உங்களுக்கு தெரியும். காட்டி கொடுத்துட்டே இருக்கும். அதனால வேதத்துக்கு நீங்க அதிகமாக வைக்க, சத்தியத்தின் மேல நீங்க ஒரு காதத்தை வைக்கணும், எண்ணத்தை வைக்க, அவர் உங்களை நிரப்புவார். ஆமென். இப்படிப்பட்டதா நீங்க இருக்கிறீர்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். வேற அந்த எண்ணத்தினால உண்டாகிற வார்த்தையை விசுவாசிக்க பதிலா அதனால அந்த வார்த்தை உங்களுக்கு ஒரு கிரியை செய்யும். அமெரிக்கா. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லவர்.